வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மூணையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சொல்லிக்கலாம், ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது இஞ்சி மட்டும் தனியாக அடித்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி நம்ம நிறைய போடக்கூடாது மட்டன் பிரியாணிக்கு. ஸோ அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த அளவு புதினா, இந்த அளவு கொத்தமல்லி. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ½ சைஸ் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையாக தாளிக்கிறதுக்கான பொருட்கள் பிரியாணி இலை, பூவு, பட்டை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பூ ஒன்று எடுத்துருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதற்கு தேவையான பொடி என்னென்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது உங்களுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். அது உங்களுக்கு பட்டை பவுட்ரு எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர். இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ப்ளஸ் இது கொஞ்சம் குளிர்ச்சி உடம்புக்கு. ஸோ இது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம மட்டன்லேயே எப்பயுமே கழுவும் போதே நம்ம கழுவிட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெரட்டி வச்சுருக்கேன். நான் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் கப்பில் நான் 3½ கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1¼ கப்பு தண்ணி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது, மட்டன் பிரியாணி அதுவும் பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் நல்லெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணி குக்கரில் பண்ண போகிறேன். குக்கர் நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிரியாணி இலை, பூவு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் இருந்ததுங்களா, அதை போட போகிறோம். ஒன்ஸ் இது நல்லா வெடித்த பிறகு உங்களுக்கு இந்த பவுடரில் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசால், அப்புறம் மஞ்சத்தூள், இதை மட்டும் இந்த எண்ணெயில் போட போகிறோம். போட்ட பிறகு அதுக்கப்புறம் மட்டனை அதில் போடணும். இப்போ இது கூட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போடணும். அது பச்சை வாசனை போன பிறகு அது கூட தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடணும். உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா கர்டு, அதை போட்டுறோம். அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுறோம். இப்போது தண்ணி என்ன அளவு ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம எப்போயுமே மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் நம்ம தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ரைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா 3 டம்ளர் ரைஸு இந்த கப்பில். ஸோ அதை நல்லா சோக் பண்ணினேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை சூடு பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இப்போது இந்த மட்டனில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை நம்ம தனியாக வடித்து எடுத்துட்டு அது கூட இப்போ கரெக்டாக ஆட் பண்ணணும். இப்போ 3 டம்ளர் அப்படிங்கும்போது ஒரு டம்ளருக்கு 1¼ டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து இதோட கரெக்டாக ஊற்றி அது கூட ரைஸையும் போட்டுருங்க. இப்போ நான் ஒரு 5 கப்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன்.
ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸும் அதிலே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பட்டை பவுடரையும் ஜாதிக்காய் பவுடரையுமே அது கூட ஆட் பண்ணிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்ததுங்களா, தனியாக இஞ்சி பேஸ்ட் அது வந்து ஃபுல்லாக போட்டுடும். இப்போது விசில் போடாமல் 7 மினிட்ஸும் அதுக்கப்புறம் விசில் போட்டு 5 மினிட்ஸும் நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.